Fifth sum, there are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105 rupees. சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 பீசஸ் ஆஃப் 12 பீசஸ் இருக்குது. சரியா, என்னது 5, 10 and 20 rupees currencies. ஸோ 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா. சரியா சரியா, அப்போது மொத்தம் 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப்படின்னு மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து 12 பீஸ் இருக்குது. சரியா, ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் 105. ஸோ அப்போது அது எல்லாத்தையும் கூட்டினா 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா எல்லாத்தையும் கூட்டினா அதோட வேல்யூ வந்து 105 ரூபா. உதாரணத்துக்கு என் கையில் இப்போ 2 5 ரூபா வச்சுருக்கேன். சரியா, அப்புறம் ஒரு 10 ரூபா, அப்புறம் ஒரு 20 ரூபா. சரி, அப்போ மொத்தம் எத்தனை என் கையில் இருக்குது? ஸோ 1 2 3 4. சரியா, ஸோ 4. இங்கே 12 பீஸுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆனால் உதாரணத்துக்கு என் கையில் எவ்வளோ வச்சுருக்கேன்னா 4 பீஸ் வச்சுருக்கேன். சரியா, இங்கே எவ்வளோ இருக்கு என் கையில்? சரியா, ஸோ 10 20 40. சரியா, என்ன சொல்ல வரங்கிறது புரியுதா? இங்கே 4 பீஸ் சேர்ந்து 40 ரூபா. சரியா, அப்போது இங்கே 12 பீஸு. சரியா, எத்தனை 5 ரூபா, எத்தனை 10 ரூபா, எத்தனை 20 ரூபான்னு தெரியாது. ஆனால் மொத்தம் 105 ரூபா இருக்குது. சரியா, இப்போ எத்தனைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இனிமே தான். சரியா, இப்போ இது நேரில் காமிச்சிட்டேன், எத்தனைங்கிறத நான் சொல்லிட்டேன். சரியா, when first 2 shots are interchanged in their numbers. சரியா, ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், எதை பற்றி பேசினோம்? 5 ருபீஸு, அப்புறம் 10 ருபீஸு, அப்புறம் 20 ருபீஸு. சரியா, ஸோ இப்படி இருக்குன்னு 5 ருபீஸ், 10 ருபீஸ், 20 ருபீஸ், இப்படி தானே ஃபஸ்ட்டு நம்ம பேசியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா when first two shots are interchanged. ஸோ ஃபஸ்ட்டு 2னா இங்கே 2 5 ரூபா இருக்குது, இங்கே ஒரு 10 ரூபா இருக்குது, இங்கே ஒரு 20 ரூபா இருக்குது. சரியா, சப்போஸ் இந்த 10 ரூபா இங்கேயும் இந்த 5 ரூபா இங்கேயும் இப்படி போதுன்னு வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ்னால் இதானே? சரியா, ஸோ இப்போ 2 10 ரூபா, ஒரு 5 ரூபா, ஒரு 20 ரூபா இப்படி போகுதுன்னு சொன்னால் இந்த நம்பர்ஸ் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 20 ருபீஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இதோட வேல்யூ எவ்வளோ ஆகுதுன்னு சொன்னால் 20 ரூபா கூட ஆகுது. அப்படின்னா அர்த்தம் 105 ரூபாங்கிறது 125 ரூபாயே ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, இப்போ இங்கே எப்படி இருக்குன்னு சொன்னால் 2 10 ரூபானா 20 ரூபா. சரியா, 2 10 ரூபானா 20 ரூபா, ஒரு 5 ரூபானா 25 ரூபா, அப்புறம் ஒரு 20 ரூபான்னா எவ்வளோ வருது எனக்கு? 45 ரூபா. ஸோ அப்போ இங்கே 2 5 ரூபா, 2 10 ரூபானா 20, ஒரு 5னா 5 25, 25 ஒரு 20 45 ரூபா ஆகிடுது. சரியா, ஸோ அப்போ 5 ரூபாய் எங்கேயும் 10 ரூபாய் எங்கேயும் அப்படி மாற்றும் போது இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வருதுன்னு சொன்னால் 40 ரூபாங்கிறது 45 ரூபாயே மாறுது. சரியா, அதே மாதிரி அந்த இங்கே வந்து 5 ரூபாயும் 10 ரூபாய் 5 ரூபாய் இடத்துலையும் 5 ரூபாய் 10 ரூபாய் இடத்துலையும் மாற்றும் போது சரியா அந்த இடத்துல என்ன வருதுன்னு சொன்னால் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது, 125 ரூபாயாக மாறுது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் ஷார்ட். ஸோ அப்போ எத்தனை 5 ரூபா இருக்குது, எத்தனை 5 ரூபா இருக்குது, எத்தனை 5 ரூபா இருக்குது, எத்தனை 10 ரூபா இருக்குது, எத்தனை 20 ரூபா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ இங்கே எனக்கு எத்தனை 5 ரூபா இருக்குது? 2 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா. சரியா, ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்தேன். சரியா, ஜஸ்ட்டு இந்த காயின்ஸில் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் கொடுத்தேன். சரியா, ஸோ அப்போது எனக்கு அது எத்தனை 5 ரூபாய், எத்தனை 10 ரூபாய், எத்தனை 20 ரூபான்னு தெரியாது. சரியா, அப்போ நான் எக்ஸு ஒய் இசட் வச்சுக்கிட்டேன். சரியா, ஸோ நம்பர் ஆஃப் 5 ரூபி கரன்சிஸ் எவ்வளோ? எக்ஸு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அடுத்தது என்ன? 5க்கு அப்புறம் 10னா, ஸோ 10 ரூபி கரன்சிஸ் ஒய்ன்னு வச்சுப்போமா. அப்புறம் எத்தனை நம்பருங்கிறத நம்ம அப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் நம்பர் ஆஃப் அடுத்தது என்ன இருக்குங்க? 20யா? ஸோ 20 ரூபி கரன்சிஸ் இசட் அப்படி வச்சுப்போம். சரியா, ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக மாற்றுவோம். சரியா, 3 பீசஸ் சேர்ந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 12. சரியா, 3 கரன்சிஸும் சேர்ந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 12 பீசஸ். சரி, அப்போ அதை எழுதுவோமா? அப்போது 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா எல்லாத்தையும் மொத்தமாக எத்தனை என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் 12. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்.
அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் 105 rupees. சரியா? ஸோ எத்தனையோ 5 ரூபாய். இப்போ நான் எவ்வளோ 5 ரூபாய்க்கு காமிச்சேன், 2 5 ரூபாய். சரியா? ஸோ அப்போ 2 5 ரூபானா எப்படி எழுதுவோம், நம்ம 5 × 2ன்னு போடுவோம். 5 × 2ன்னு போடுவோம். சரியா? அப்புறம் இது வந்து இந்த நான் காமிச்சதோட சொல்கிறேன். சரி, எத்தனை 5 ரூபாய் இருக்குது, 5 வந்து 2 இருக்குது. அப்புறம் 10 ரூபாய் எத்தனை இருக்குது, 1. ஸோ 10 × 1 ப்ளஸ் 20 எத்தனை இருந்தது, 20 × 1 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளோ ரூபாய் வந்தது எனக்கு, 40 ரூபாய். ஸோ இதே மாதிரி நான் இப்போ இதை எழுத போகிறேன். இந்த 105 ரூபாய் எப்படி வருதுன்னு சொன்னால், எனக்கு 5 ரூபாய் இன்ட்டு எத்தனையோ நம்பர், 10 ரூபாய் இன்ட்டு எத்தனையோ நம்பர், 20 ரூபாய் இன்ட்டு எத்தனையோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 40. சாரி, இஸ் ஈக்குவல் டு 105. சரி, அப்படி தான் எழுத போகிறேன் நான். ஸோ அப்போ 5 ரூபாய் இன்ட்டு எத்தனையோ நம்பருங்கிறதுனா எத்தனை 5 ரூபாங்கிறதுனா எக்ஸு, எத்தனை 10 ரூபாங்கிறது ஒய், எத்தனை 20 ரூபாங்கிறது இசட்டு. ஸோ அப்போ 5 ரூபாய் இன்ட்டு எத்தனையோ எக்ஸு, எத்தனையோ 5 ரூபாய். சரி, அப்போ எத்தனைங்கிறது எக்ஸ்னு எழுதுவோம், 5x ப்ளஸ் 10 ரூபாய், அது எத்தனையோ டைம்ஸ் இருக்குது. சரி, எத்தனையோ 10 ரூபாய், அப்போ 10y ப்ளஸ் 20 ரூபா, அது எத்தனையோ இருக்குது. ஸோ இசட்டா எவ்வளோ ரூபாய் சேர்ந்துருக்கு, மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ரூபாய் எனக்கு வந்திருக்கு, 105. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? 12 பீஸுங்கிற வாசி அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். 105 ரூபாங்கிறத யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு, இப்போ தான் நான் மாற்றி காமிச்சேன். ஸோ 5 ரூபாய், சரி 10 ரூபாய் இங்கே வருது, 2 10 ரூபாயாக மாறுது. அப்புறம் இந்த 5 ரூபாய் இங்கே போகுது, ஒரு 5 ரூபாயாக போகுது அப்படின்னு காமிச்சேன்னா அதே மாதிரி இங்கே மாறுது. அப்போது ஜஸ்ட் என்ன ஆகுது, இந்த 10 ரூபாய் இங்கே வருது, இங்கே 5 ரூபாய் இங்கே போகுது. ஆனால் அந்த நம்பர்ஸ் தான் அதே தான் இருக்குது. சரியா? அப்படி தான் நான் காமிச்சேன். 10 ரூபாய் இங்கே வந்தாலும் 2 10 ரூபாய், 5 ரூபாய் இங்கே போனாலும் ஒரு 5 ரூபா. அப்படி தான் நான் மாற்றி காமிச்சேன் இப்போ. ஸோ அப்போ ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் மாறுது. 10 ரூபாய் இங்கே வருது, 5 ரூபாய் இங்கே போகுது, அவ்வளோதான். இட்ஸ் வேல்யூ பி இன்க்ரீஸ்டு பை ₹20. அப்போ 105 ரூபாங்கிறது 125 ரூபாயாக மாறுது. ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் போடட்டா. அப்போ எவ்வளோ வரும் எனக்கு, 10 இங்கே வருதா, ஸோ 10x ப்ளஸ் இந்த 5 rupees இங்கே வருதா, ஸோ 5y. சரியா? ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு, இது கூட 20 ஆட் பண்ணணுமா, ஸோ 125. சரியா? புரியுதா? ஜஸ்ட்டு நான் இப்போ தானே காமிச்சேன். ஜஸ்ட்டு 10 ரூபாய் இந்த பக்கம் வந்துச்சு, அந்த 2ங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. 5 ரூபா அந்த பக்கம் போணுச்சு, அந்த 1ங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த எக்ஸு ஒய்லாம் அப்படியே தான் இருக்கும். எத்தனை 5 ரூபாய் எத்தனை 10 ரூபாங்கிறதுலாம் அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதோட 10 ரூபாய் இங்கே வந்திருக்கு, 5 ரூபாய் இங்கே போயிருக்கு, அவ்வளோதான். அதனால் இந்த ஈக்குவேஷன் இப்படி வந்துருச்சு. சரியா? இது 10 5 20 1 25லாம் 5 டேபிளில் வருது ஆன்சரா. ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணிட்டா. ஸோ டிவைட் பண்ணால் என்ன வரும் எனக்கு, டிவைடட் பை 5 இம்ப்ளைஸ் எவ்வளோ வரும், 10ல் எத்தனை 5 இருக்குது, 2 டைம்ஸ் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 20 டிவைடட் பை 5 போட்டால் 4z இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணுவோமா. ஸோ 2 5s are 10, ரிமைண்டர் 2 25, 5 5s are 25. சரியா? சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? எப்போதுமே என்ன சொல்லியிருக்கேன் நான், நம்பர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பெருசாக இருக்கிறத விட சின்னதாக இருந்தால் எனக்கு ஆன்சர் வேகமாக வரும். சரியா? மாற்றிட்டேன்னா. ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எத்தனை 5 ரூபாய் எத்தனை 10 ரூபாய் எத்தனை 20 ரூபான்னு கண்டுபிடிக்கிறேன், அவ்வளோதான். செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் 5 10 20 105 இருக்கா. ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணிட்டா அவ்வளோ எனக்கு. 5 ஆல் டிவைட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 21. கரெக்டாக? ஸோ 5 ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 5, இங்கே 2 டைம் 5, இங்கே 4 டைம் 5, இங்கே 21 டைம் 5 105. சரியா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்து என்ன பண்ணுறேன், இங்கேயும் எக்ஸுன்னு தான் இருக்குது. சரியா? ஸோ இங்கேயும் எக்ஸுன்னு தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் 1லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணால் எனக்கு எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஒய்இசட்டில் வந்து நிற்கும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான், இங்கே 2. சரியா? இந்த 2ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணி இதில் எடுத்து சிம்பிளை பண்ணால் எனக்கு ஜஸ்ட்டு ஒய்இசட்டில் வந்துடும். சரி, அப்புறம் எனக்கு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏதாவது வேரியபிள் கண்டுபிடிச்சி அப்புறம் சப்ஸ்டிடியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடும். சரியா? அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2 எழுதுவோமா. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்புறம் ஈக்குவேஷன் 2, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 21. இப்போ என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுவோமா. ஈக்குவேஷன் 1லேருந்து 2ஐ சப்ராக்ட் பண்ணுவோமா. ஸோ அப்போது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும். சரியா? அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸு 0. அப்புறம்
ஒய் மைனஸ் 2y சரியா. ஸோ 1ல் 2 போகாது. ஸோ சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போடணும். அப்போ சப்ராக்ட் பண்ணால் 1, பெரிய நம்பர் வந்து 2, அதோட சைன் மைனஸ் சரியா. -1y இல்லை ஒய் எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் 1 - 4 இருக்கா இங்கே. ஸோ அப்போது 1ல் 4 போகாது. ஸோ சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 3, பெரிய நம்பர் வந்து 4, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ -3z இஸ் ஈக்குவல் டு சாரி இங்கே ஒரு மைனஸ் வருமா. ஸோ 1 - 4 - 3. அப்புறம் 12ல் 21 போகாது. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடணுமா. ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் 11ல் 2 போயிடுச்சுன்னா 9 சரியா. இல்லாட்டி 21ல் 12 போயிடுச்சுன்னா 9. அப்புறம் பெரிய நம்பர் வந்து 21. ஸோ மைனஸ் சரியா. அப்புறம் ஈக்குவேஷனில் எப்பொழுதுமே மைனஸில் ஆரம்பிக்கக்கூடாது சரியா. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா இது 4th ஈக்குவேஷன் வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மைனஸாலே இல்லை -1ஆலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன் சரியா. ஸோ அப்போ -1 இன்ட்டு ஈக்குவேஷன் 4 இம்ப்ளைஸ் என்ன வரும் எனக்கு. இதெல்லாம் மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஒய் இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ +3z. அப்புறம் இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 9 சரியா. இதை வேணாலும் சரி ஓகே எப்படி வச்சுப்போம். அப்புறம் ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் எடுப்போம் சரியா. இங்கே எக்ஸ் இங்கே 2x இருக்கா. ஸோ இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணுவோமா. ஸோ அப்போ என்ன வரும் ஈக்குவேஷன் 1 இன்ட்டு 2 இம்ப்ளைஸ் எவ்வளோ வரும் எனக்கு 2x + 2y + 2z இஸ் ஈக்குவல் டு 24 கரெக்டாக. 2x + 2y + 2z = 24. அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 3 எடுத்து எழுதிட்டா இப்போ எவ்வளோ வரும் எனக்கு 2x + y + 4z இஸ் ஈக்குவல் டு 25 சரியா. சப்ராக்ட் பண்ணுவோமா. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் சைன் சேஞ்ச் ஆகுமா. ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும் சரியா. ஸோ 2x - 2x அப்புறம் 2 - 1 1 ஸோ ஒய். அப்புறம் 2 - 4 சரியா. 2ல் 4 போகாது. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ண 2, பெரிய நம்பர் 4, அதோட சைனு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 24ல் 25 போகாது சரியா. சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1, பெரிய நம்பர் வந்து 25, அதோட சைனு மைனஸ் சரியா. இதை 5th ஈக்குவேஷனாக வச்சுப்போம் சரியா. ஸோ இனிமேல் இதையும் சால்வ் பண்ணுவோம் சரியா. ஈக்குவேஷன் இல்லாட்டி ஜஸ்ட் நம்ம இஷ்டம்தான் சரியா. இதை 5th ஈக்குவேஷன் வச்சுப்போம். இதை 6th ஈக்குவேஷன் வச்சுப்போம். நம்ம இஷ்டம் தான் சரியா. சால்விங் 5 and 6 இங்கே 2z தானே வரும் சரியா. அப்போது எடுத்து எழுதுட்டா. ஸோ y + 3z இஸ் ஈக்குவல் டு 9. இது என்னது 5th ஈக்குவேஷன். அப்புறம் y - 2z இஸ் ஈக்குவல் டு -1. இது 6th ஈக்குவேஷன். y + 3z இஸ் ஈக்குவல் டு 9 5th ஈக்குவேஷன். y - 2z இஸ் ஈக்குவல் டு -1. இது 6th ஈக்குவேஷன் சரியா. சப்ராக்ட் பண்ணுவோமா. ஸோ சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸு ப்ளஸ் ஆகும், அப்புறம் மைனஸு ப்ளஸ் ஆகும் சரியா. ஸோ y - y கேன்சல் ஆகிடும். அப்புறம் 3 + 2 ஸோ 5z இஸ் ஈக்குவல் டு 9 + 1 10. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 10. இங்கே 5 × z ஸோ இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் கீழே வரும். ஸோ 2. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 2 சரியா. y கண்டுபிடிப்போமா. எதில் கொண்டு போய் போடுவோம் நம்ம. இதுலையா இதுதான் உள்ளதுலே சின்ன கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. இதில் கொண்டு போய் போடுவோமா. ஸோ அப்போது சப்ஸ்டிடியூட்டிங் z இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 6 அப்போ என்ன வரும் y - 2 இன்ட்டு z பதில் என்ன பண்ணணும் 2 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ y ப்ராக்கெட் நான் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ 2 2s are 4. ஸோ -4 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ y இஸ் ஈக்குவல் டு -1 + 4 கரெக்டாக. ஜஸ்ட்டு இது சப்ராக்ஷனில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது அடிஷனில் வரும். ஸோ 4 - 1 3 ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3. அப்போது y z கண்டுபிடிச்சேன். எக்ஸ் தானே வேணும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்லேயே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கிறது இதுதான். ஸோ அதில் கொண்டு போய் போடட்டா. ஸோ அப்போது சப்ஸ்டிடியூட்டிங் y இஸ் ஈக்குவல் டு 3, z இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ என்ன வரும் எக்ஸு + 3 +
2 is equal to 12. So x plus 5 is equal to 12. So x is equal to 12 plus 5 இந்த பக்கம் வரும்போது minus 5. So 12 minus 5 7. சரியா? So x is equal to, so இங்கே எழுதுமா, so number of, இல்லாட்டி 5 rupees ஜென்ரலாக எழுதுறேன். சரியா? 5 rupees இங்கே எழுதிக்கிறேன். number of 5 rupees 5 rupee coins, that is currencies. 5 rupee currencies is equal to எவ்வளோ இருக்கு? எக்ஸா, எக்ஸ் என்ன இருக்குங்க? 7. அப்புறம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் 10 rupee currencies. சரியா? 10 rupee எவ்வளோ இருக்குது எனக்கு? ஒய்யா, 10 rupee நான் ஒய்யா, ஒய்க்கு என்ன வந்திருக்கு? 3யா? ஸோ நம்பர் ஆஃப் 20 rupee currencies. 20க்கு இசட்டா, இசட் என்ன வந்திருக்கு எனக்கு? 2. சரியா? எல்லாம் செக் பண்ணிப்போமா? இங்கே பாரு, எல்லாத்தையும் சேர்த்தா எனக்கு ஏதாவது 3 கரன்சிஸ் சேர்த்தா 12 வரணுமா? வருதா பாரு? 7 + 3 10, 10 + 2 12. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனையோ 5 ரூபாய், எத்தனையோ 10 ரூபாய், எத்தனையோ 20 ரூபாய் சேர்த்தா எனக்கு இந்த இருக்கு பாரு, எத்தனையோ 5 ரூபாய், எத்தனையோ 10 ரூபாய், எத்தனையோ 20 ரூபாய் சேர்த்தா எனக்கு 105 ரூபா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம கண்டுபிடிச்சோம்னா 5 ரூபாய் எத்தனை இருக்குது? 7. ஸோ எவ்வளோ வரும்? 5 × 7 35. இங்கே பக்கத்தில் வேணும்னு சொல்கிறேன். 5 × 7 35. அப்புறம் 10 ரூபாய் எத்தனை இருக்குது எனக்கு? 3. ஸோ அப்போது 10 × 3 30. அப்புறம் 20 rupees எத்தனை இருக்குது? 2. ஸோ 20 × 2 எவ்வளோ வரும்? 40. சரி, ஆட் பண்ணுவோமா? ஸோ 5, 3 + 3 6, 6 + 4 10. சரியா? அப்போ இந்த 105 வந்திருக்கா? ஸோ அப்போ எத்தனை 5 ரூபாய் வந்திருக்கு எனக்கு? 7 5 ரூபா, 3 10 ரூபா, 2 20 ரூபா. சரியா? ஸோ அப்போ 7 5 ரூபா, 3 10 ரூபா, 2 20 ரூபா. இப்படி இருந்தால் எனக்கு எவ்வளோ வரும்? எனக்கு 105 ரூபா வரும். சரியா? இதை வேணாலும் செக் பண்ணிக்கலாம். மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோ. சரியா? இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ. தேர்ட் ஈக்குவேஷன். 10 ரூபாய் எத்தனை இருக்குது? எத்தனை எக்ஸு? எக்ஸுங்கிறது 7 தானே? சரியா? ஸோ அப்போ 10 × இதை போடுவோமா? 10 × 7 70. அப்புறம் 5 × ஒய் எவ்வளோ இருக்குது? 3யா? ஸோ 5 × 3 15. 20 × இசட்டா? இசட் எவ்வளோ இருக்குது? 20 × 2வா? ஸோ 20 × 2 40. சரி, எவ்வளோ வருது எனக்கு? 5 7 + 1 8, 8 + 4 12. ஸோ 125 வருதா? ஸோ ஜஸ்ட்டு இது உனக்கு என்னங்கிறது தெரியணும் தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இவ்வளோ செக் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரியா? உனக்கு டவுட் இருந்தால் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு செக் பண்ணால் போதும். சரியா? ஸோ இந்த சம்மோட எக்ஸசைஸ் 3.1 ஓவர். சரியா?